இப்போ நெறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சிருக்கும். எஸ்ஐபி பத்தி தெரிஞ்சிருக்கும். நெறைய வீடியோஸ் YouTubeல பார்த்திருப்பீங்க. பட் ஆனா மியூச்சுவல் ஃபண்ட்ல இந்த 5 சீக்ரெட் பெனிஃபிட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நம்ம யூசுவலா இன்வெஸ்ட்மென்ட்னு போகும்போது இந்த விஷயம்லாம் இருக்கா? ஓ! இதெல்லாம் இருக்கா? அந்த மாதிரி ஒரு 5 சீக்ரெட் பெனிஃபிட் மியூச்சுவல் ஃபண்ட்ல என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். நான் கணேசன் திரு, உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர். ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் ரிடம்ப்ஷன். அதாவது இப்படின்றதுக்குள்ள யூபிஐல ட்ரான்ஸ்ஃபர் பண்றத பார்த்துருப்போம். அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் லிக்விட் ஃபண்ட்ல பணம் வச்சிருந்தீங்கன்னா இப்படின்றதுக்குள்ள யூபிஐல எப்படி ஜிபேல போடுவோம் அதே மாதிரி இதுல பண்ணீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். 50,000 ரூபாய் வரைக்கும் ஒரு ஏஎம்சில ஒரு லிக்விட் ஃபண்ட்ல வச்சுக்க முடியும் இன்ஸ்டன்ட் ரிடம்ஷனுக்காக. இது வந்து ஒரு 2-3 ஏஎம்சி வச்சிருக்கீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா 1 லட்சத்துல இருந்து 2 லட்சம் வரைக்கும் ஒரு 4 ஏஎம்சில வச்சிருக்கீங்கன்னா இன்ஸ்டன்ட்டா உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். என்ன அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து 1 லட்ச ரூபாய் வரைக்கும் சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல வச்சிருப்பாங்க. ஏன்னா ஒரு ரிஸ்க் ஏதோ ஒன்று அர்ஜென்ட்டுக்கு தேவைப்படும், 1 லட்சம் தானே இருக்கட்டுமே அப்படின்வாங்க. இல்லை ஒரு 50,000 ரூபாய் வச்சிருப்பாங்க. நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்களோ அதுல ஒரு 50% இந்த மாதிரி ஒரு லிக்விட் ஃபண்ட்ல போட்டுட்டு இன்ஸ்டன்ட் ரிடம்ஷன் ஆப்ஷனை யூஸ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பணம் கிரெடிட் ஆகிடும். அதுக்கப்புறமா அந்த ஏன் அதை சொல்கிறேன்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் 2.5%. நிறைய சோல் ப்ரொப்ரேட்டர் ஓனர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. கரண்ட் அக்கௌண்ட்டில் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. ஸோ அக்கௌண்ட்டில் சும்மாவே பணம் வச்சிருப்பாங்க. சார் ஏதாவது யாருக்காவது கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் கூட வச்சிருப்பாங்க. பட் ஆனால் நீங்கள் சோல் ப்ரொப்ரேட்டராக இருந்தீங்கன்னா உங்கள் ஜிஎஸ்டி அக்கௌண்ட்டை வச்சுட்டு ஜிஎஸ்டியும் இந்த கரண்ட் அக்கௌண்ட்டையும் வச்சுட்டு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள் பேர்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். என்ன அட்வான்டேஜ்? கரண்ட் அக்கௌண்ட்டில் ஒரு 3 லட்சம் இருக்குது அப்படின்னா ஒரு 2 லட்சம் வரைக்கும் நீங்கள் இதில் போட்டு வச்சுக்கலாம். வேணுன்றப்போ ஒரு 50,000 டெய்லி பேசிஸ்ல நீங்க வேணும்னா எடுத்துக்கலாம். இன்ஸ்டன்ட்டா உங்க அக்கௌண்ட்ல இருந்து லிக்விட் ஃபண்டுக்கு மறுபடியும் கூட போட்டுடலாம். ஸோ யாரெல்லாம் எமர்ஜென்சி ஃபண்ட் மெயின்டைன் பண்றீங்களோ நீங்க இந்த மாதிரி கூட போட்டுக்கலாம். சரி, இன்னொரு பெரிய அட்வான்டேஜ், சரி இன்ஸ்டன்ட் ரிடம்ஷன் உண்மையிலேயே ஒரு சீக்ரெட்டான பாயிண்ட். நிறைய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இதை அட்வர்டைஸ்மெண்ட் பண்றாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. பட் அது ஒரு இன்ஸ்டன்ட் ஃபியூச்சர் யூபிஐ மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஏன்னா லிக்விட் ஃபண்டில் ஒரு 6-6.5% கிடைக்குது. இப்போ இருக்கிற மார்க்கெட் ரேட் படி கிடைக்கும், ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் படி. அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி இன்ட்ரெஸ்ட் 2.5% கிடைக்கிறதுக்கும் 6.5% கிடைக்கிறதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் நீங்களே பாருங்க. இன்னொன்று, இன்னைக்கு நீங்கள் 2 மணிக்குள்ள க்ளோஸ் பண்ணீங்கன்னா மறுநாள் எண்ட் ஆஃப் த டேக்குள்ள லிக்விட் ஃபண்டில் நீங்கள் 5 லட்சம் 10 லட்சம் வச்சிருந்தாலும் T+1 டிரான்சாக்ஷன் +1 டேல உங்கள் அக்கௌண்ட்டு கிரெடிட் ஆகிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ பெரிய அமௌண்ட் வச்சிருந்தாலும் டிரான்சாக்ஷன் +1 டே இது வந்து ரொம்பவே டிரான்ஸ்பரண்டான ஒரு சிஸ்டம். நீங்கள் கரண்ட் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதில் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதில் இதில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு லாபம் அதிகம். ஸோ அதனால் இன்ஸ்டன்ட் ரிடம்ஷன் ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களாவே யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். கீழே இருக்க என்கொயரி ஃபார்மை ஃபில்அப் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த ஃபீச்சர்லேருந்து கூட உங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னியை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ரெண்டாவது முக்கியமான பாயிண்ட் பார்த்தீங்கன்னா லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட். இது என்னடா அது அப்படின்னா, தங்கம் வச்சிருக்கோம். நிறைய பேர் எதுக்கு தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா முன்னாடிலாம் சொல்றது தங்கத்தை ஈஸியாக அடமானம் வைக்க முடியும், வச்சா இன்ஸ்டன்ட்டா ஏதோ ஒரு பணம் கிடைச்சிரும். இப்போ பவுன் 15,000 விற்குதுன்னா 10-12,000 வரைக்கும் ஈஸியாக கொடுத்துருவாங்க அப்படின்னு நிறைய கம்பெனிஸும் புட்ரீசல் போல வந்துருச்சுன்னு பார்க்குறோம். ஸோ அடமானம் வச்சா பான் புரோக்கரில் ஆரம்பிச்சு நிறைய பேங்க்ஸ்லேருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் வரைக்கும் ஒரு இண்டிவிஜுவலாக இந்த மாதிரி பண்ணுற பிஸ்னஸ் வந்துட்டாங்க. ஸோ இதே ஃபீச்சர் தான். ஆனால் நீங்கள் தங்கத்தில் முதலீடு பண்ணுறதுக்கு பதில் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 50,000 ரூபாய் இருக்குன்னா 25,000, 50% ஆஃப் ஈக்விட்டி. லிக்விட் ஃபண்டுனா 75%, ஹைபிரிட் ஃபண்டுனா ஒரு 60% வரைக்கும் கிடைக்கும், லோனாக கிடைக்கும். அப்போது நீங்கள் ஒரு 10 லட்ச ரூபாய் லிக்விட் ஃபண்டில் வச்சுருக்கீங்கன்னா 7.5 லட்சத்துலேருந்து 8 லட்சம் வரைக்கும் உங்களுக்கு ஈஸியாக லோன் கிடைக்கும். அதை வந்து நீங்கள் இன்ஸ்டன்ட்டாக டெய்லி பேசிஸ்ல டெய்லி இன்ட்ரெஸ்ட் தான் அது. ஸோ 3% வந்து 1% வரைக்கும் வரும். மோஸ்ட்லி 3%, 0.8% தான் இருக்கும். ஸோ டெய்லி இன்ட்ரெஸ்ட்னும் போது மாசத்துக்கு நீங்க 7 லட்சம் எடுக்கிறீங்க, 7 லட்சம் லோன் எடுக்கிறீங்கன்னா 6,500 7,000 ரூபாய்க்குள்ள தான் வரும் மேக்ஸிமம் நான் சொல்றது. அப்போ உங்களுக்கு அர்ஜென்ட்டா ஒரு மாசத்துக்கு டர்ன் ஓவருக்கு அமௌண்ட் வேணும்னாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து பணத்தை நிறைய சம்பாதிக்கும் போது செலவு பண்ணிட்டு அப்புறம் பணம் இல்லைன்னு இந்த மாதிரி லிக்விட் ஃபண்ட் போட்டுட்டீங்கன்னா வேணுன்றத லோன் எடுத்துக்கலாம். சில பேர் ஓடி ஃபீச்சர் வாங்கி வச்சிருப்பீங்க பேங்க்ல, என்னன்னா ஓடி எடுத்தா இன்ட்ரெஸ்ட் கட்டணும். பட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டே வரும். அண்ட் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் கணக்கு தான் அது 6.5% இன்ட்ரெஸ்ட்டில் வரும். சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஈக்விட்டியில் மாற்றிட்டு வரீங்கன்னா ஈக்விட்டியில் 12-15%, ஹைப்ரிட்னா 10-12%. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னுமே அதிகம். இன்னொன்று, இது வந்து நிறைய பேருக்கு எப்படி யூஸ் ஆயிருக்குன்னு ஒரு 2 கேஸ் ஸ்டடிஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர் தான், லாங் டேர்ம் இன்வெஸ்டர் நம்ம கிட்ட இருந்தார். என்ன பண்ணாங்க, அர்ஜென்ட்டாக ஆஸ்திரேலியாவில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது இருக்கிற ஒரு 30 லட்ச ரூபாயை எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னு. அதாவது ஓவராலாக 60-70 lakhs மேலே இருந்துச்சு. 30 lakhs வேணும் எனக்கு எடுத்து கொடுத்துருங்க அப்படின்னாரு. அடுத்த 1 monthல பே பண்ணிடுவார். அப்பதான் சார் லோன் அகேன்ஸ்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு, இதை யூஸ் பண்ணி பாருங்க, உங்க போர்ட்ஃபோலியோக்கு ஈஸியாக 30 lakhs வரைக்கும் கிடைக்கும் அப்படின்னு இன்ஸ்டன்ட்டா
4 ஹவர்ஸில் அமௌண்ட்டு கிரெடிட் ஆயிடுச்சு. ப்ராஜெக்ட் முடிஞ்சது. 21 நாளில் அமௌண்ட்டை ஃபுல்லாகவே பே பண்ணிட்டாங்க. அதாவது லோனை பே பண்ணிவிட்டு இந்த அடமான வச்ச யூனிட்ஸ் லயன்னு சொல்லுவாங்க, LIEN, அதை எடுத்துருங்கன்னு சொன்னார். எடுத்தாச்சு. ஸோ இந்த மெயில் ப்ராசஸ் முடிஞ்சது. இந்த 21 நாளைக்கு அவர் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? ஒரு 15,000 ரூபாய் கூட கிடையாது. அதாவது இதை செல் பண்ணியிருந்த இந்த டைம் லைனில் கரெக்டாக ஸ்மால் அண்ட் மிட் கேப் ஃபண்ட்ஸ் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. கிட்டத்தட்ட 4 லட்ச ரூபாய் ப்ராஃபிட் வேறு. அது எடுத்திருந்தா 4 லட்ச ரூபாய் போயிருக்கும். அதிகமான வேல்யூவேஷனில் மறுபடியும் அதே பணத்தை முதலீடு பண்ணியிருப்பாரு. போன 4 lakhs போச்சு இல்லையா? இதுதான் காப்பாற்றி கொடுக்க முடிஞ்சது. இதுதான் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு ஆஸ் அ கிளைண்ட் உங்களுக்கு டைம் டு டைம் நீங்கள் கேட்கும் போது ஹெல்ப் பண்ண முடியும். இந்த பெனிஃபிட் அவருக்கு கிடைச்சது. ஸோ ஹி வாஸ் ரியலி ஹாப்பி. ஸோ அடுத்த டைம் வந்து அவரே வந்து இந்த பெனிஃபிட் இது மூலமாக இன்னும் கொஞ்சம் பணம் வேணும், நான் திருப்பி அதே மாதிரி 2 வீக்ஸில் பே பண்ணிடும்னு சொல்லி அப்பப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சார். இன்னொருத்தர் வீடு கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 80 லட்ச ரூபாய் வச்சு 40 லட்ச ரூபாய் வரைக்கும் டவுன் பேமெண்ட்டுக்கு இதுலேருந்து எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு 6 monthsல கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சிட்டார். ஏன்னா அவரோட பிஸ்னஸ் நேச்சர் ஹை வேல்யூ டிரான்சாக்ஷன் பீக் சீசனில் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு ஆடிட்டர் பண்ண வேலை. அவரே வந்து இந்த மாதிரி ஃபீச்சரை யூஸ் பண்ணிட்டார். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய பேசும்போது இந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் இன்ட்ராக்ஷன் இருக்கும்போது எப்படி உங்கள் ஃபினான்ஷியல் சுச்சுவேஷனை பெட்டராக பண்ண முடியும், இல்லைனா ஆல்டர்னேட்டாக யோசிக்க முடியும்னு ஐடியா கொடுக்கும் போது தான் உங்களுக்கு லாஸ் இல்லாமல் அந்த டைம் லைன் லூஸ் பண்ணாமல் நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை பெட்டர் பெனிஃபிட் பண்ணி தரத்துக்கு எங்களாலையும் ஷேர் பண்ண முடியும். சரி, 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பென்ஷன் ஃபார் ரிட்டையரிஸ். பென்ஷன் ஃபண்டா யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா பெரிய இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம் வந்து நீங்கள் 40 வயசு ஆயிடுச்சு, பென்ஷன் பற்றி கவலைப்பட்டிருக்கீங்களா, ரிட்டையர்மெண்ட் பற்றி கவலைப்பட்டிருக்கீங்களான்னு கேட்பாங்க. ஆமாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்மளும் எதுவுமே பண்ணலையே, ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கட்டும்னு ஒரு பெரிய பென்ஷன் பாலிசி எடுத்துரும். இல்லை இது ஃப்ரெண்ட்ஸோ இல்லைனா ரிலேட்டிவ்ஸு நெய்பரு எல்லாம் வந்து ஒரு பாலிசி எடுத்தே ஆகணும் அப்படின்னு புஷ் பண்ணும்போது சரி ஏதோ ஒன்று பண்ணுறோம் அப்படின்னு பண்ணிடும். அதுக்கு பதில் எஸ்ஐபியில் அடுத்த 20 வருஷத்துக்கு 40 வயசில் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 20 வருஷத்துக்கு 10,000 ரூபாய் போட்டிருந்தாலே ஒரு 1 கோடிக்கு மேலே கிடச்சிரும். அந்த 1 கோடியை வந்து நீங்கள் மாதம் SWP ஆப்ஷனில் யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பென்ஷன் சொல்கிறேன். ஸோ டைரெக்டாக பென்ஷன் பாலிசி கிடையாது. அந்த சொல்யூஷன் ஓரியன்டட் ஸ்கீம்ஸை செபி வந்து இப்போதைக்கு நிறுத்தி வச்சிருக்காங்க, டெம்பரரியாக ஸ்கிராப் பண்ணிட்டாங்கன்னே சொல்லலாம். ஸோ நீங்கள் எஸ்ஐபியில் போட்டுட்டு ரிட்டையர்மெண்ட்டுக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணுறத யோசிக்கலாம். இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெனிஃபிட்னு நான் சொல்லுவேன். இதெல்லாம் தாண்டி 4வது ஒரு நல்ல பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுக்கு வேலை போயிடுச்சு இல்லைனா ரொம்ப கஷ்டம், வீட்டில் வந்து ஒரு பண பிரச்சனை அப்படின்னா எஸ்ஐபியை 3 மாதத்துக்கு பாஸ் பண்ணிடலாம். இல்லை ஒரு 6 மாதத்துக்கு பாஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் தானாகவே ஸ்டார்ட் ஆகிடும். நம்ம போய் ஸ்டார்ட் பண்ணணும்னா மறந்துடுவோம். பட் இந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணால் தானாகவே ஸ்டார்ட் பண்ண முடியும். இது வந்து பாஸ். எஸ்ஐபியை ஸ்டாப் பண்ணிவிட்டு இன்சூரன்ஸ் மாதிரி கிடையாது. நிறைய பேர் இன்சூரன்ஸ் மாதிரி போட்ட பணம் போயிடுமா அப்படின்வாங்க. நீங்கள் 10 வருஷம் போட்டுட்டு 5 வருஷம் கழிச்சு ஸ்டாப் பண்ணிக்கலாம். மறுபடியும் 6வது வருஷம் ரீஸ்டார்ட் பண்ண முடியும். இதெல்லாம் பெனிஃபிட் உண்டு. அண்ட் மாடிஃபிகேஷன் சில எய்ம்ஸில் பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டே மாடிஃபை பண்ண முடியும். அது வந்து எஸ்ஐபி கட் ஆகாமல் போயிட்டு இருந்த 3,000 rupees 4,000 rupees எஸ்ஐபியாக மாறும். இந்த மாதிரி பெனிஃபிட் ஒரு சில ஏஎம்சிஸில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரேக் ஆகாமல் பாஸ் பண்ணுற ஃபெசிலிட்டிஸோ இல்லை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்னோட சுச்சுவேஷன் இம்ப்ரூவ் ஆனோடனே உடனே ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி ஸ்டாப் கேன்சலேஷன் ஃபெசிலிட்டிஸோ எஸ்ஐபியில் உண்டு. நீங்கள் கட்டின பணம் அந்த நாளுக்கான வேல்யூ என்ன இருக்கோ, கரண்ட் மார்க்கெட் வேல்யூ என்னவோ அது கிடச்சிரும். சப்போஸ் 6 மாதம் 1 வருஷம் கழிச்சு எடுக்கிறீங்கன்னா அப்போதைய மார்க்கெட் வேல்யூ உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் இருக்கிற ஒரு செப்பரேட்டாக தனித்துவமான பெனிஃபிட்ஸ்னே நான் பார்க்குறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாமினேஷன் அண்ட் ஈஸி டிரான்ஸ்மிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இன்சூரன்ஸ்லையோ மற்றதுலையும் வந்து நாமினேஷன் அவ்வளோ மேண்டட்ரியான்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் கொண்டு வந்திருக்காங்க. மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் நாமினேஷன் மேண்டட்ரி. நாமினேஷனை தாண்டி நாமினியோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி கண்டிப்பாக மேண்டட்ரி. அப்போ அவங்களோட பேன் நம்பரோ ஆதார் நம்பரையும் கூட ஆட் பண்ணி ஆகணும். அப்போ ஈஸியாக யார் பிரைமரியா இன்வெஸ்டரோ அவருக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாமினி வந்து ஈஸியாக அதை வந்து வாங்கிக்க முடியும். அண்ட் இந்த டீட்டெயில்ஸை காமிச்சாலே போதும். அண்ட் இது வந்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி மேண்டட்ரி ஆக்குனதுனால இது ஒன்று ஈஸியான பெனிஃபிட். அதை தாண்டி டிரான்ஸ்மிஷன் அப்படின்னா என்ன மீனிங் சொல்கிறோன்னா, பிரைமரி இன்வெஸ்டர் இறந்தாச்சு, அவங்க பையனுக்கோ பொண்ணுக்கோ இல்லை ஒய்ஃபுக்கோ மாற்றணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டாக்குமெண்டேஷன் ப்ரூஃப், ஃபோலியோ நம்பர், ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு அவரோட டெத் ப்ரூஃப், டெத் சர்டிஃபிகேட், லீகலர் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களோட டாக்குமெண்ட்ஸ், கேஒய்சி டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போனீங்கன்னா இமீடியட்டாக வித்தின் 2 to 3 days வித்தின் 2 to 3 days உங்கள் அக்கௌண்ட், உங்கள் பேர் மாறிடும். அப்பா பேர்லேருந்து உங்கள் பேருக்கு வரதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு. ஸோ இது ரொம்பவே ஈஸியான ஃபெசிலிட்டி. ஏன்னா இந்த மாதிரி ஒருத்தர் வந்து கேட்டார், இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் பண்ணி தருவீங்களா இந்த ஃபெசிலிட்டினாரு. சார் இது நாங்கள் போனால் பண்ண மாட்டாங்க, ஏன்னா கிளைண்ட் டீட்டெயில்ஸ் வந்து கான்ஃபிடென்ஷியல். அண்ட் இது வந்து என்னோட ஏஆர்என் டிஸ்ட்ரிபியூஷன் கோட் கீழே இல்லை. என்னோட டிஸ்ட்ரிபியூஷன் கோட் கீழே இருந்தாலும்
இருந்தாலுமே ஆஸ் அ கிளைண்ட் நீங்க இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எடுத்துட்டு போயிடுங்க, ஒரே நாள்ல வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொன்னேன். வேலையை முடிச்சுட்டு ஒரு வாரம் கழிச்சு நேர்ல வந்து சொன்னாரு, சார் வேலை முடிஞ்சிருச்சு, இவ்வளோ குயிக்கா இருக்கும் நான் எதிர்பார்க்கல அப்படின்னாரு. ஸோ ரொம்பவே ஈஸியான ப்ராசஸ். ஸோ இந்த 5 பெனிஃபிட்டும் பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க 100% கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கேள்விப்பட்டிருந்தாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமான்னு தெரியாம இருந்திருக்கும். ஸோ எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எஸ்ஐபியை ஸ்டார்ட் பண்ணணும், மாடிஃபை பண்ணணும், இல்லைன்னா ரிவ்யூ பண்ணிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க கூகுள் ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்க. நான் வந்து 10+ இயரா மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்கேன். உங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு மியூச்சுவல் ஃபண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம்.